திருவாரூர் அருகே கனமழையால் பாதிக்கப்பட்ட குறுவை நெல் பயிர்களை வேளாண் துறை அமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், எந்தெந்த பகுதிகளில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுது? லாவண்யா, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல இந்த ஆண்டு குறுவை நெல் சாகுபடி 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவுக்கு மேல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்துல கடந்த 10 தினங்களுக்கும் மேலாக கனமழை என்பது பெய்து வந்தது. நேற்று இன்றும் 2 நாட்கள் என்பது இந்த மழை விட்ட நிலையில மாவட்டம் முழுவதும் அறுவடைக்கு தயாரான நெல் பயிர்கள் என்பது மழை நீரால் முற்றிலும் பாதிக்கப்பட்டு முளைக்க தொடங்கியுள்ளது. ஆகவே விவசாயிகள் அதனை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த நிலையில இன்று தமிழக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மற்றும் அரசு அதிகாரிகள், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்டோர் நேரடியாக திருவாரூர் அருகே உள்ள கோமல் பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட அந்த நெல் பயிர்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்பொழுது விவசாயிகள் அந்த நெல்மணிகள் கனமழையால் பாதிக்கப்பட்டு முளைத்திருந்த நெல்மணிகளை எடுத்து நேரடியாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்திடம் காண்பித்தனர். இதற்கு ஒரு ஏக்கருக்கு 30,000 முதல் 35,000 ரூபாய் வரை இதுவரை செலவு செய்துள்ளோம். தற்பொழுது அறுவடை நேரத்துல இந்த மழையின் காரணமாக ஒட்டுமொத்தமாக இந்த பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு உரிய நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து நார்த்தங்குடி, அதே போன்று கொட்டையூர், நீடாமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல் பயிர்களையும் அதுபோல்லாமல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களையும் அமைச்சர் ஆய்வு செய்ய இருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.